வணக்கம். திருக்குறளிலிருந்து ஒரு ஆழமான சிந்தனைக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பார்க்க போற அதிகாரம் நாணுடைமை. அதிகாரம் 102. ம். இது வெறும் என்ன சொல்றது, வெட்கப்படுறது மட்டும்தானா, இல்ல இதுக்குள்ள வேற ஆழமான விஷயம் இருக்கா? நிச்சயமா இருக்கு. நாம முன்னாடி அரண் வலியுறுத்தல் பத்தி பேசணும். அதாவது நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்றது. ஆமாம். ஆனா செய்ய வேண்டியதை செய்யாம போயிட்டா, இல்ல செய்யக்கூடாததை செஞ்சுட்டா, அப்போ என்ன? அந்த இடத்துல தான் அந்த நாணுடைமை வருதுன்னு நினைக்கிறேன். நீங்க கரெக்ட்டா புடிச்சிட்டீங்க. இந்த நாணுடைமைங்கிறத வெறும் ஒரு மாரி கூச்சம், வெட்கம் அப்படின்னு மட்டும் பார்க்க முடியாது. ஓ. திருக்குறள் இது ஒரு பெரிய தார்மீக பண்பா காட்டுது. குறிப்பா சொல்லணும்னா, தப்பான விஷயங்கள செய்ய நினைக்கிறப்போ, இல்ல செஞ்சதுக்கு அப்புறம் ஒருத்தருக்குள்ள இயல்பா வர வேண்டிய ஒரு மன உறுத்தல். மன உறுத்தலா? ஆமா. ஒரு மனசாட்சியோட நெருடல்னு கூட சொல்லலாம். அதாவது அறத்திலிருந்து நம்ம வழி தவறும்போது மனசுக்குள்ள ஒரு எச்சரிக்கை மணி அடிக்குமே அது மாதிரி. ஓஹோ! அப்போ இது வெறும் வெட்கம் கிடையாது. நம்ம மனசாட்சியோட ஒரு குரல் மாதிரி. அதேதான். நம்ம ஏற்கனவே பார்த்தோமே, அந்த அரண் வலியுறுத்தல். அதாவது இப்படிதான் வாழணும்னு ஒரு பாதை இருக்கு. ம். அந்த பாதையிலிருந்து லேசா விலகும்போது, ஐயையோ தப்பு பண்ணிட்டோமேன்னு நமக்குள்ள ஒரு ஃபீலிங் வருமே. அதுவா இது. சரியா சொன்னீங்க. அதுதான். இது கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கே. அப்போ இது எப்படி வேலை செய்யுது? இது நம்ம தப்பு பண்ண விடாம தடுக்குதா? இல்ல பண்ணதுக்கு அப்புறம் திருத்துதா? இது ரொம்ப ஒரு நுட்பமான இடம். இந்த நாணுடைமைக்கு 2 விதமான சக்தி இருக்குன்னு பார்க்கலாம். 2 விதமாவா? ஆமா. ஒண்ணு தப்பு செய்ய போறதுக்கு முன்னாடியே நம்ம மனசுல ஒரு தடை மாதிரி. சரி. இது சரியில்ல. இது செஞ்சா நம்ம மனசு உறுத்தோன்னு ஒரு எண்ணம் வரும் இல்லையா? அது இந்த நாணுடைமையோட ஒரு வெளிப்பாடு. ஆ, புரியுது. இன்னொன்னு, ஒரு வேளை தெரியாமலோ தெரிஞ்சோ தப்பு செஞ்சுட்டோம்னா, ச்சே இப்படி பண்ணிருக்க கூடாதே அப்படின்னு ஒரு வருத்தம் வரும். ம். கில்ட்டியா ஃபீல் பண்றது. ஆமா. அந்த வருத்தம் நம்ம திருத்திட்டு தூண்டும். அதனால இது ஒரு பக்கம் தார்மீக வழிகாட்டி, இன்னொரு பக்கம் தப்பு நடந்தா சரி செய்யற ஒரு கருவி. ஓஹோ! அப்போ இது வெறும் நெகட்டிவ் ஃபீலிங் இல்ல, ஒரு பாசிட்டிவ் ஃபோர்ஸ் மாதிரி. கண்டிப்பா. ஒரு நேர்மறையான ஒழுக்க சக்தி தான் இது. அடடா! இது நல்லா இருக்கு. இது யோசிக்க வைக்குது. அப்போ இது ஒரு ஒரு இன்டர்னல் செக் மாதிரி, உள்ளுக்குள்ளேயே ஒரு ஆடிட்டிங் சிஸ்டம். சொல்லலாம். வெளியில இருந்து யாரும் பாக்குறாங்களோ இல்லையோ, நமக்குள்ளேயே ஒரு சரி பாக்குற தன்மை. ஆனா சில பேர் தப்பு செஞ்சா கூட கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம இருப்பாங்களே, அவங்களுக்கு இந்த நாணுடைமை இல்லையா, இல்ல அவங்க அதை கண்டுக்காம விட்டுறாங்களா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. வள்ளுவர் பார்வையில பாத்தீங்கன்னா, இந்த நாணுடைமைங்கிறது உயர்ந்த மனிதர்களோட, சான்றோர்களோட ஒரு முக்கியமான இயல்பு. அப்படியா? ம். இது இல்லைன்னா, அது ஒரு பெரிய குறைபாடுன்னே சொல்றாரு. ஒரு குறள் கூட இருக்கு. "ஊனை குறித்த உயிரெல்லாம் நான் என்னும் நன்மை குறித்தது சால்பு" அப்படின்னு. ஓ, அதுக்கு என்ன அர்த்தம்? எல்லா உயிரும் உடம்ப ஆதாரமா வச்சிருக்கு. அது மாதிரி சான்றாண்மை, அதாவது ஒரு முழுமையான நல்ல குணம்ங்கிறது, நாணம் அப்படிங்கிற நற்குணத்தை ஆதாரமா கொண்டதுன்னு சொல்றார். அடேங்கப்பா. அப்போ இது இல்லைன்னா, அந்த மனிதரோட முழுமையான ஆளுமைய, அவருடைய இன்டெகிரிட்டியே கேள்விக்குறியாகுதுங்கிறது தான் வள்ளுவர் பார்வை. இது வெறும் உணர்வில்ல, குணத்தோட அடிப்படை. ஆஹா. அப்போ இது வெறும் ஒரு ஃபீலிங் லெவல தாண்டி ஒருத்தரோட கேரக்டரையே டிஃபைன் பண்ற ஒரு விஷயம் அது. நிச்சயமா. நாம அடிக்கடி சொல்றோமே, ரைட் திங் டு டூ. அந்த சரியான பாதையில நிக்கிறதுக்கு இந்த உள்ளுணர்வு, இந்த நாணம் எவ்வளவு முக்கியம்னு இப்ப புரியுது. ம். இது இல்லாம வெறும் சட்டம், ரூல்ஸ் மட்டும் போதுமா ஒரு நல்ல சமூகத்துக்கு? இந்த நாணுடைமை மனசுல இருந்தா வெளியில இருந்து ஒரு கண்ட்ரோல் தேவையா? இது நல்ல கேள்வி. உண்மையிலேயே இந்த நாணுடைமைங்கிறது ஒரு விதமான சுய ஒழுக்கம், செல்ஃப் டிசிப்ளின். சரி. அரண் வலியுறுத்தல் சொல்ற நல்ல காரியங்களை சும்மா கடமைக்காகவோ இல்ல மத்தவங்களுக்காகவோ செய்யாம, மனப்பூர்வமா இதுதான் சரின்னு உணர்ந்து செய்ய வைக்கிறதுல இந்த நாணுக்கு பெரிய பங்கு இருக்கு. ஆமா. இது ஒருத்தர்கிட்ட ஆழமா பதிஞ்சிடுச்சுன்னா, வெளிக்கட்டுப்பாடுகளை விட இதுவே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இது உள்ள இருந்து வருது. கரெக்ட். இது அடுத்தவங்க பாக்குறாங்களா இல்லையாங்கிறத பத்தி கவலைப்படாது. தன் மனசாட்சிக்கு விரோதமா நடக்கக்கூடாதுங்கிறத பத்தி தான் இது. இதுதான் தனிமனித ஒழுக்கத்தோட ஃபவுண்டேஷன். அப்போ நாம சுருக்கமா புரிஞ்சுக்கணும்னா, அரண் வலியுறுத்தல் செய்ய வேண்டிய நல்ல விஷயங்களோட லிஸ்ட் மாதிரி. ஒரு வழிகாட்டி மாதிரி. ஆமா, வழிகாட்டி. அப்போ இந்த நாணுடைமைங்கிறது அந்த வழியில இருந்து விலகாம பாத்துக்கவும், ஒருவேளை விலகிட்டா இங்க வான்னு சொல்லி திரும்ப இழுத்துட்டு வரவும் உதவுற ஒரு உள்சக்தி. ஒரு தார்மீக காம்பஸ் மாதிரி. சரியா? மிகச்சரியா சொன்னீங்க. இது நம்மள நாமே நேர்மையா வச்சுக்க உதவுற ஒரு முக்கியமான கருவி. அப்போ இது கண்டிப்பா ஒரு எதிர்மறை உணர்வு கிடையாது. கிடையவே கிடையாது.
அறத்தோட வாழணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் இது ஒரு முக்கியமான தகுதி, ஒரு பண்பு. ரொம்ப நல்லா விளக்குனீங்க. உங்களுக்காக ஒரு சிந்தனை. நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த நானுடைமை உணர்வை நம்ம அன்றாட வாழ்க்கையில இன்னும் எப்படி கவனிக்கலாம்? ம் தப்பு செய்ய தோணும் போது, இல்ல செய்ய ஆரம்பிக்கும் போது மனசுல லேசா ஒரு உறுத்தல் வரும்ல. ஆமா வரும். அந்த உறுத்தலுக்கு நாம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறோம், இல்ல அதை அப்படியே தள்ளி விட்டுட்டு நம்ம வேலைய பாக்குறோமா? இந்த உணர்வை சரியா நாம அடையாளம் கண்டுக்கிட்டா அது நம்மளோட அறம் சார்ந்த முடிவுகளை எப்படி இன்னும் பெட்டர் ஆக்கும். இத பத்தி நீங்க யோசிச்சு பார்க்கலாம். நிச்சயமா இது ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். ரொம்ப நன்றி. நன்றி.